ஈவினிங் வி ஷேர் வித் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மக்கன்லால் சதுர்வேதி அவருடைய தேர்ட் போயம் பார்க்க போகிறோம். இதோட பேர் கைதி அவுர் கோகிலா. அதாவது ஆத்தர் ஒரு கைதியாக ஜெயிலுக்குள்ளே இருக்கார். அவர் ஜெயிலோட ஜன்னல் வெளியே ஒரு குயிலை பார்க்குறாரு. அவர் அந்த குயில்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது இந்த போயம். ஏன் நீ இப்படி பாடிட்டுருக்க, நீ அவரை அந்த குயில் கூட கம்பேர் பண்ணி சில விஷயம் அதுக்கிட்ட பேசுகிறாரு. என்னென்னு பார்க்கலாமா? இந்த போயம் கைதி और कोकिला नामक एक कविता श्री मक्खनलाल चतुर्वेदी की कविता है. आपका अपनाम एक भारतीय आत्मा है. உபனாம் அவரோட அடைமொழி ஒரு பாரதிய ஆத்மா அப்படின்றது தான் அவரோட அடைமொழி. நெக்ஸ்ட் ஆப் தேஷ்கே கபீர் 8 साल ஜெயில் மே ரஹே. 8 வருஷம் நம்மளுடைய தேசத்துக்காக அவர் ஜெயிலில் இருந்திருக்காரு. பாரத்துக்கு ஆசாதி கேலியே லட்கர் கவில் ஜெயில் கயே. அதாவது இந்த போயம் அப்போ நம்ம தேசத்துடைய விடுதலைக்காக, ஆஜாதி அப்படின்னா விடுதலைக்காக சண்டை போட்டு, லட்கர்னா போராட்டத்தில் ஈடுபட்டு கவி என்ன பண்ணுறாரு, ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயில் கே பாஸ் கே பகிச்சே சே ராத்துக்கோ கோயல் கானே லகே. அந்த ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் இரவு நேரத்தில் ஒரு குயில் பாடிக்கிட்டு இருக்கு. தப் கபீர்னே உஸ் கோயல் கே சாத் அப்பனி துல்னா கர்கே தேக்கா. ஸோ தன்னோட நிலையை அந்த கோயிலோட கம்பேர் பண்ணுறார். நீயும் நைட் டைம் முழிச்சிருக்க, நானும் நைட் டைம் முழிச்சிருக்கேன், அந்த மாதிரி இருக்கும். எக்க கவிதா பன்கை. அப்படி இருக்கும்போது தான் இந்த கவிதையை அவர் எழுதினார். ஹே கோயல் यक जेल है, यहाँ ऊंची गाली दीवार है. ஹே குயிலே, இது ஜெயிலு, இது இங்கே பெரிய கருமை நிறமான சுவர் திவார்னா செவர் இருக்குது. யஹா முஜே பர்பேட் கானா நகி மிலேஹ. பர் அப்படின்னா முழுமையான, பேட்டுனா பசி. நான் இங்கே என்னோட முழுமையான பசிக்காக கூட சாப்பிட முடியலை. நம்ம வீட்டிலனா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அம்மா அப்பா செஞ்சு தருவாங்க. ஜெயிலில் அவங்க கொடுக்குற சாப்பாடு அளவு சாப்பாடு தான், திருப்பிலாம் கேட்டால் தரமாட்டாங்க. ஸோ அதை என்னோட பசி நிறைஞ்சு நான் சாப்பிடலை அப்படின்னு அந்த குயில்கிட்ட சொல்கிறாரு ஆத்தர். யஹா முஜே ஜிந்தாபி நகி தேத்தே. என்னை இங்கே வாழக்கூட விட மாட்டுறாங்க. மரணே பி நகி தேத்தே. சாகவும் விட மாட்டாங்க. யஹா தீன் ராத் கடா பஹராக. இங்கே பகல்லையும் இரவுலையும் ரொம்ப பாதுகாப்பு இங்கே இருக்குது. சாந்த் பி நிராஸ் ஹோக்கர் ஜலாஹயா. சாந்த் அப்படின்னா சந்திரன். சந்திரன் கூட நிராஸ் அப்படின்னா தன்னோட ஆசையை தீர்க்காம ஓகேவா போயிடுது. ஏன்னா இப்போ சந்திரன் ஆசையாக இவரை பார்க்க வந்திருக்கான். ஆனால் அப்படி பார்க்க கூட இல்லாமல் அது திரும்பி போயிடுது அப்படின்னு சொல்கிறார். நிராசையோட சந்திரன் கூட வெளியே போயிடுச்சு. எக்க காலி ராத்துக. இது ஒரு கருமையான இரவு. இச்சமயத்தும் அச்சானக் கியோங் சாக் உட்டி ஹ. ஏன் இப்போ நீ அச்சானக் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இப்போ இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இஸ் ராத்திரி மே தும் கியோங் கா ரஹி ஹோ. இந்த இரவு, ராத்திரினா இரவு நேரத்தில் ஏன் இப்படி பாடிட்டுருக்க? துமாரா கீத்து வேதனாக்கா கீத்து மாலும் ஹோதா ஹை. ஸோ உன்னுடைய பாட்டு எனக்கு எப்படி கேட்குது, உன் வேதனையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்படி என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்குறாரு. கியா தும் பகலி ஹோ. நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறாரு. மேரி ஹாத் பைரோசே ஜஞ்சீரோம் ஹே. ஸோ இங்கே கைதிகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கைகளையும் கால்களையும் சங்கிலி கட்டியிருக்காங்க. அதைத்தான் அவர் சொல்கிறார், என் கை கால்கள்லாம் சங்கிலி கட்டியிருக்காங்க. அங்கிரேஜி சர்க்காரனே முஜே ஏ கஹனே தியோ கயே. ஸோ இந்த இங்கிலீஷ் அரசாங்கம் தான் எனக்கு இந்த அணிகலன்களெல்லாம் கொடுத்துருக்கு. எந்த அணிகலன்கள்? கை கால்களில் பூட்டப்பட்டிருக்க சங்கிலியை சொல்கிறாரு ஆத்தர். சமய தும் கியோ ரோ ரஹிக. ரோனா அழறது, ரஹினா கொண்டிருத்தல்னு இருக்கும். இந்த நேரத்தில் நீ ஏன் இப்படி அழுதுட்ருக்க, ஏன் இந்த சோகமான பாட்டை பாடுற அப்படின்னு கேட்குறாரு. கவி கோயல் சே கஹத்தே ஹாக்கி ஹே கோயல் தும் காலி ஹோ ராத்துபி. ஸோ கவிஞர் கோயல் கிட்ட சொல்கிறாரு, ஹே கோயல் நீ கருப்பு, இந்த ராத்திரி கூட கருப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த ராத் பி காலி है एक अंग्रेजी शासन काला है நீயும் நான் இந்த ராத்திரி மட்டும் கருப்பு இல்லை, இந்த இங்கிலீஷ்காரங்களுடைய சட்டம் கூட கருப்பு தான். ஸோ அது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, பாரதிய மக்களுக்கு அது சாதகமாக இல்லை. ஸோ அதை ஒரு கருப்பு நிறம் அப்படின்னு சொல்கிறார். மேரி கல்பனா பி காலி है, கல்பனானா கனவு, என்னோட கனவும் கருப்பாக போயிடுச்சு. என்ன கனவு? விடுதலை கிடைக்கணுன்ற கனவு, அதுவும் கருமையாக போயிடுச்சு. மேரி யக் கடோர் பி காலி है, கடோர்னா அந்த சிறை ரூம் தான் கடோர், அது கூட கருப்பாக தான் இருக்குது. மேரி டோபி பி காலா है, என்னோட தொப்பியும், டோப்பினா தொப்பி, தொப்பி கூட கருப்பாக இருக்குது. தாலாபுமே கீழே கமல் பி காலே है, அந்த தாலாபுனா குளம், கீழேனா விளையாடு, மலர்ந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். கீழா அப்படின்னா நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கில்றது அப்படின்னா கில்னா மலர்தல், பூ மொட்டுலேருந்து மலர்ந்து பூவாக இருக்கிற ஸ்டேஜ் தான் கில்னா. அந்த தாமரை பூ கூட கருப்பு நிறமாக மாறிடுச்சு. அதாவது தன்னை சுற்றி இருக்க எல்லாமே கருப்பு நிறமாக, அதாவது சோகத்தை வெளிப்படுத்துது தன் ஜெயிலில் இருக்கிறனால அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தும்கோ ஹரி பரி டாலி மிலி है मगर मुझे काली கடோரி की मिली है. ஸோ நீ வந்து என்ன பண்ணலாம், டாலினா கிளை, பரினா நீ வந்து பசுமை நிறைந்த கிளையில் தான் இருக்க. மகர் முஜே ஆனால் என்ன காளி கடோரிக்கு மிலிக, உனக்கு கிடைச்சது பசுமை நிறைந்த இலைகள் நிறைந்த கிளை, எனக்கோ கருமை நிறமான இந்த சிறைச்சாலை ரூமு. தும் பூரி ஆகாஷ்மே உட் சக்தி है, உன்னால் முழுமையான ஸ்கையில் பறக்க முடியும். பூரா ஆகாஷ் துமார் है, பூரா வானமும், அதாவது வானம் ஃபுல்லாக உனக்கு தான். மகர் மேரே துனியா தஸ் ஃபூட் வாலி யக்க கடோரி है, இந்த உலகத்தில் என்னோட இந்த சிறைச்சாலை வந்து 10 அடி தான். துமாரா கீத் சூன்கர் லோக்கு வாவ் வாவ் கர்த்தே है. ஸோ என்ன பண்ணுறாரு, நீ வந்து பசுமையான இடத்துல இருக்க, நான் கருமையான இந்த சிறைச்சாலையில் இருக்கேன். அந்த வானம் ஃபுல்லாக உனக்கு தான், இந்த 10 அடி தான் எனக்கு. அந்த மாதிரி தன்னோட நிலையையும் இந்த குயிலோட நிலையையும் கம்பேர் பண்ணி காத்தர் இங்கே சொல்கிறார். உன்னுடைய பாட்டை கேட்குற மக்கள் வந்து வாவ் வாவ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குயிலோட அந்த அழுகுரல் வந்து அதான் கூவுறது தான் அழுகுரல்னு சொல்கிறாங்க. அந்த மக்கள் வந்து வாவ் வாவ்னு சொல்லுவாங்க. மே ருக்குங்கா தோ அப்பனே அபராது கஹேங்கே, இதே நான் வந்து உன்னை மாதிரி இப்படி சோக பாட்டு பாடினேன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவம் அப்படின்னு தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் தோனைக்கே ஹால் மே, ஹால் அப்படின்னா நிலை அப்படின்னு அர்த்தம், ஸ்டேட். நம்ம 2 பேரோட நிலை கித்தனா அந்தர் ஹை, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் நம்ம 2 பேருக்குள்ளேயும். மகர் மே துஹி நஹி ஹூ, உன்னை கம்பேர் பண்ணும்போது என்னோட இடம் எல்லாமே கருப்பாக தானே இருக்குது, ஆனால் நான் இங்கே வந்து சோகமாக இல்லை. मोहनदास करमचंद गांधी के साथ आज़ादी की लड़ाई में अपने प्राण भी देने को मैं तैयार हूँ. இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கூட சேர்ந்து இந்த விடுதலைக்காக போராட்டத்தில் நான் ஈடுபட தயாராக இருக்கேன். ஆனாலும் நான் அதை சந்தோஷமாக எடுத்துப்பேன். நான் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்வார். எக்க கவிதா அனுபம் கவிதாகும். இந்த கவிதை எப்படி இருக்கான், ஒரு யூனிக் கவிதையாக இருக்கான். ஐசி की कविता पढ़कर देशवासी अंग्रेजों को खिलाफ लड़ने गई लगे. ஸோ இந்த மாதிரி பாடல்களை படிக்கும்போது படிக்கிறவங்களுக்கு இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து போரிடணுன்ற ஒரு எண்ணம் வரும். பாரத் பி ஆஜாத் ஹுவா, எண்ணம் வந்து போரிட்டோம்னா நம்மளுடைய தேசம் விடுதலை அடையும் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப் முடிக்கிறாங்க. இப்போ பார்த்துட்ருக்க போயம்லாம் இந்த ஆதூனிக் காவிய கண்ட், ஆதூனிக் அப்படின்னா லேட்டஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது 4th 1ல் கைதி அவுர் கோகிலா. இந்த மேலே இருக்க எல்லா போயம் பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதுலேருந்து எவ்வளோ படித்தா போதும் அப்படின்னா இங்கே 19 கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு 9ஆவது கவர் பண்ணிக்கலாம்.